கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகில் உள்ளது சஞ்சலப்பட்டி கிராமம். அண்ணன் தம்பிகளாக அமைதியாக இருந்த இந்த கிராமத்தில்தான் அந்த பயங்கர சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த கிராமத்தை சேர்ந்த லட்சுமணன் கௌரி தம்பதியரின் மகன்கள் தான் கிருஷ்ணமூர்த்தி, பெருமாள். அண்ணன் தம்பி இருவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு 10 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இதே கிராமத்தை சேர்ந்தவர்கள் முனியப்பன், சங்கர், சந்திரன், பீமன், முருகேசன், குண்டு பெருமாள், சக்திவேல், தம்பிதுரை, சரவணன், சண்முகம் ஆகியோருக்கும் கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்திற்கும் வழித்தடம் தொடர்பான நிலப்பிரச்சனை உள்ளது. கிருஷ்ணமூர்த்தியின் வயல் வழியாகத்தான் இவர்கள் தங்களது வயல்வெளிக்கு போக முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கிருஷ்ணமூர்த்தி வழித்தடம் விட முடியாது என்று மறுத்துவிட்டதால் கடந்த மாதம் 12ஆம் தேதி இரவு வழி கிடைக்காத விரக்தியில் கிருஷ்ணமூர்த்தியின் வைக்கோல் போர் மற்றும் மாட்டுக் கொட்டகையை மர்ம கும்பல் கொளுத்திவிட்டனர். மேலும் கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டையும் முன்பக்கத்தில் தாழ்பால் போட்டுவிட்டனர். வைக்கோல் போர் பெரும் தீயாக எரிந்து வந்தது. வீடு எரியும் போது மாட்டுக் கொட்டகை மேல் போட்டிருந்த மைக்கா ஷீட்டும் எரிந்து அங்கே கட்டி வைத்திருந்த மாட்டின் மீது விழுந்தது. இதனால் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாடு கயிற்றை அறுத்துக் கொண்டு அதன் மூலம் சொந்தக்காரர் மாதேஸ்வரன் என்பவரது வீட்டுக்கு சென்று அந்த மாடு கத்தி கூப்பாடு போட்டது. உடனே மாதேஸ்வரன் மாடு கத்தும் சத்தத்தை கேட்டு அலறி எழுந்து பார்த்து திகைத்து போனார். உடனே மாடு சஞ்சலப்பட்டியில் உள்ள கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டிற்கு ஓடி வந்தது. பின்னாலேயே மாதேஸ்வரனும் ஓடி வந்தார். அங்கு வீடு எரிவதை பார்த்த மாதேஸ்வரன் மலைத்து போனார். உடனே சத்தம் போட்டு கிருஷ்ணமூர்த்தியை எழுப்பினார். தூங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பம் எழவே இல்லை. அப்போதுதான் தெரிந்தது, வெளிப்பக்கம் தாழ்பால் போடப்பட்டிருந்தது. தாழ்பால் திறந்து வெளியே வந்த கிருஷ்ணமூர்த்தி, மனைவி வள்ளி, அண்ணன் பெருமாள், அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் கதறி அழுதனர். அப்போது அந்த வழியாக ரோந்து சென்ற ராயக்கோட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தன் உடனடியாக தீயணைப்பு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் உடனே வந்து கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். நாங்கள் உள்ளே தூங்கிட்டுமா நெருப்பு வச்சாங்க சார். நெருப்பு வச்சுருந்தாங்க சார். அந்த எருது தான் வலி தாங்க முடியாமல் கூட்டத்தெல்லாம் பிடிங்கிட்டு வெளியே வந்துருச்சு சார். வந்ததுக்கப்புறம் விளையானூர் சார், விளையானூர்லேயே போயிட்டு அந்த ஆளுங்களே அங்கே போய் அங்கே சத்தம் போட்டிருந்தாலும் அந்த எருது சார். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்தாங்க சார். அங்கேருந்து வந்து கதவெல்லாம் திறந்துக்கிட்டாங்க சார். திறந்ததுக்கப்புறமா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல சார், அணைக்கவே முடியல சார். அதுக்கப்புறம் தீயணைப்பு ஃபோன் பண்ணாங்க சார். அவங்க வந்து தான் அணைச்சாங்க சார். இந்த பயங்கர தீ விபத்தில் ஒரு காளை மாட்டின் உடல் முழுவதும் பெரும் தீக்காயம் ஏற்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட மாடு துடித்தது. வீணா போயிடுச்சு. எங்க பாடு கஷ்டமெல்லாம், எங்க பாடெல்லாம் போயிடுச்சு. நாங்க பாடுபட்டு என்ன ஆடு பண்ண 60 வருஷம் சார். நாங்க உச்சினி இடத்துல இருந்து, மாட்டுல இருந்து, வீட்டுல இருந்து நாங்க சும்மா ஆயிட்டோம். சிவசங்கரம், அர்ஜுனம், அந்த எருதுக்கு நெருப்பு வச்சுங்க பூரா இதுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டாங்க சார். நாங்க என்ன செய்யிட்டு நாங்க மக்கள் அரசுன்னு காவியாரியா போயிடுறோம் சார். நாங்க மக்கள் ஒரு தேசம், நாங்க ஒரு தேசம், நாங்க போயிடுறோம். எங்களுக்கு என்ன பொழிக்கிறதுக்கே வாழ்வில்லை. அர்ஜுனம், சிவசங்கரம், பீமம், சத்திவேலு, சங்கரம், பொன்னி, இவங்கதான் சார் இதுக்கு காரணமே. எங்க உயிருக்கே ஆபத்து இவங்கதான்.
அந்த வாயில்லா ஜீவன் தன் எஜமானை எழுப்பி இங்கு அழைத்து வரவில்லை என்றால் கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பமே என்று உயிரோடு எரிந்து சாம்பலாகி இருப்பார்கள். எங்க எருது மட்டும் இல்லைன்னா சார் நாங்க மட்டும் உயிரோடவே இருக்க முடியாது சார். எங்க எருது தான் எங்களுக்கு காப்பாற்றி வருது, எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து காப்பாற்றி வருது அந்த எருது தான் சார். அந்த எருதவே இப்படி செஞ்சுட்டாங்க சார். அதனால எங்களை காப்பாற்றுதான் அந்த கடவுள் மேல நாங்கள் பாரத்து போட்டு தான் சார் இருக்கிறோங்க. ஆமா சார், எங்க எருது இல்லைன்னா நாங்க பழிக்க முடியாது சார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டது பலர் அந்த காளை மாட்டின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி சென்றனர். வீடு எரிந்ததில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. பின்னர் இந்த சம்பவம் குறித்து ராயக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டும் துறை ரீதியாக இதுவரை எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. எரிஞ்சு போனது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும். எருது 80,000 ஜோடி, பில்போர் ஒரு 25,000, கொட்டாய் ஒரு 15,000. இப்போ அவங்க தோர்ச்சேடி தோட்டம் ஒரு 50,000 விற்றுனுங்க. போலீஸ்காரங்க வந்தாங்க, எல்லா ஆக்ஷனும் எடுத்தாங்க. ஆனால் இது எஸ்பி ஆஃபீஸுக்கும் போயிருந்தோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போயிருந்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த ஒரு ஆக்ஷனும் போய் அவங்கள வச்சு அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணல. என்னமோ ஏதோ ஒரு நெருப்பு வச்சு அவங்கள ஏதோ ஒரு அரெஸ்ட்டும் பண்ணல, எதோ ஒன்றும் கண்டுக்கல. போலீசாரின் இந்த அலட்சியத்தினால்தான் அடுத்த பல அசம்பாவிதங்கள் நடைபெற்றன. சில தினங்கள் கழித்து கிருஷ்ணமூர்த்தியின் 1 ஏக்கர் சுவரை தோட்டத்தையும் நடு இரவில் முனியப்பன், சங்கர், சந்திரன், பீமன் உட்பட 10 பேர் இரவோடு இரவாக வெட்டி சாய்த்தனர். போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மறுபடியும் தோரம் செடியெல்லாம் வெட்டி நாசம் பண்ணிட்டாங்க சார். அவங்க நாங்க இது ஃபர்ஸ்ட் அந்த பில்போர் நெருப்பு வச்சுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. நாங்க டிஎஸ்பி ஆபீஸ் வரையும் போய் கொடுத்துட்டு வந்தோம். இது எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க. தோரம் செடியும் வெட்டினாங்க. நாளைக்கு மறுநாள் எங்க உயிரை அவங்க அழிக்க கூட அஞ்ச மாட்டாங்க, எங்களையும் கூட வெட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க இறந்துடுறோம் சார். இறந்துட்ட பின்னாடி அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுக்கல தெரியல சார். பின்னர் ஒரு வழியாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பிரதாயத்திற்காக விசாரணை நடத்தினர். ஆனால் ஆர்வம் காட்டாமல் சிவில் பிரச்சனை அது இது என கூறி தீ வைப்பு சம்பவத்தை மட்டும் கையில் எடுத்துக் கொண்டனர். ஆனால் இது குறித்து ராயக்கோட்டை போலீசார் கூறிய விஷயங்கள் தான் பெரும் கேலிக்கூத்தாக இருந்தது. எரிந்த சாம்பல்களை சென்னையில் உள்ள லேபிற்கு ஆய்வுக்காக அனுப்பியுள்ளோம். அறிக்கையின் பதில் வந்ததும் நடவடிக்கை எடுப்போம் என்று போலீசார் தெரிவித்தனர். போலீசார் இந்த விஷயத்தில் சுறுசுறுப்பாக செயல்படாமல் மெத்தனம் காட்டினால் அவர்கள் எங்களை உயிரோடு கொளுத்தி விடுவார்கள் என்று கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்தினர் கவலை தெரிவித்தனர். தங்கள் உயிருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்ற பயத்திலேயே கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பம் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப வலியாதான் சார் இருக்கு. எங்களால் சாப்பிட கூட முடியல சார். வீட்டுல ஒழுங்கா தூங்க முடியல, சாப்பிட முடியல. எப்ப பார்த்தாலும் பயமாவே இருக்கு சார். என்ன செய்வாங்க ஏன் செய்வாங்க எங்களால சொல்ல முடியாது சார். வெளியில போனாலும் பயமாக்கு சார். குழந்தைங்களை தனியா விருந்தாலும் பயமாக்கு சார். ஆனால் என்ன ஏன் செய்வாங்கன்னு தெரியல சார். இன்னும் அவங்க எப்போ போனாலும் வந்தாலும் அப்போ வழியில போனா கூட எங்களுக்கு பயமா தான் சார் இருக்குது. ஆனா என்ன செய்வாங்கன்னு கூட தெரியாது சார். நைட்டு தூங்க கூட முடியல சார். வீட்டுல எங்க எருதுலனா எங்களால இருக்க முடியும், எங்களால இருக்க மொத்தம் எங்க எருதுலாலும் எங்களால முடியாது சார். எதுவுமே முடியாது சார். மொத்தம் எங்க வீட்டுல அது ஒரு குழந்தைய தான் சார் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்படி செய்வாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆகவே
அவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கிடைக்குமா என்ற பயத்திலேயே காத்திருக்கிறது கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பம். ஆனால் எப்போது வழக்கை ஆராய்ந்து எப்பொழுது அறிக்கையை பெறுவது, எப்பொழுது நடவடிக்கை எடுப்பது என்று தெரியாமல் போலீசார் தட்டி கழித்து ஊர் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் விட்டு வைத்துள்ளனர். ஆனால் தற்போது இருந்து வரும் சூழ்நிலையில் வழி தகராறில் சிக்கி தவிக்கும் கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பம் மிகவும் வீதிக்கு உள்ளாகியுள்ளனர். சட்டப்படி நியாயப்படி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இப்படி அநியாயமாக வன்முறையின் மூலம் நியாயம் பெறுவது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்புகின்றனர்.